பக்திபூர்வமாக வழிபாடு ஆற்றுகின்ற புண்ணியமான ஒரு சேஸ்திரம் எல்லிப்பளை துர்காதேவி அம்பாளுடைய ஆலயம். ஒரு காலத்திலே வித்தியாசமாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை துர்க்கி அம்மன் கோவிலுக்கு தான் வந்தோம். இன்றைக்கு வந்து தேர் திருவிழா தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி இன்றைக்கு தேர் திருவிழா அப்படி நடக்கிறேன்னு சொல்லி இந்த முழுமையாக பார்ப்போம். உறவுகளே புதுசாக இந்த வீடியோவுக்கு வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாக்குமானவள் துர்கா வாழ்வுமானவள், வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தனள், தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள், தாபம் நீக்கியே அம்மை தாங்கும் துர்க்கையே என்று நாளும் பொழுதும் துர்க்கையை போற்றி வழிபடுகின்ற அடியார்கள் கொடுமையிலிருந்து பக்திபூர்வமாக வழிபாடு ஆற்றுகின்ற புண்ணியமான ஒரு சேஸ்திரம் எல்லிப்பளை துர்காதேவி அம்பாளுடைய ஆலயம். ஒரு காலத்திலே கதிர்காமர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதியிலே வாழ்ந்த பக்தர் சக்தி உபாசகராக இருந்தார். காங்கேஸ்வரந்துறை என்று வாய்க்கப்பல் மூலமாக இந்தியாவிலே போய் தமிழ்நாட்டிலே இறங்கி அங்கிருந்து கால்நடையாக பல நாட்கள் நடந்து காசி வரை யாத்திரை சென்று காசியிலே சென்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய சைவ சமய திருநூல்களை எல்லாம் படித்து சக்தி உபாசகரானார். அங்கே அவருக்கு ஸ்ரீ சக்கரம் அம்பாளுடைய மேரி யந்திரம் என்று சொல்லுகின்ற ஸ்ரீ சக்கரம் ஒன்று வைத்து பூசையாற்றினார். அவ்வாறு பூசையாற்றிய பெரும்பக்தர் அந்த ஸ்ரீ சக்கரத்தோடும் ஒரு கண்டியோடும் மீண்டும் இந்த பகுதியிலே வந்து இங்கே இருக்கின்ற இந்த தெல்லிப்பளை உழுகுடைப்பதி என்று அக்காலத்திலே இப்பிரதேசம் அழைக்கப்பட்டது. இன்று துர்காபுரம் என்று சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியவர்கள் இந்த இடத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு பெயரையும் நிலைநாட்டி இருக்கிறார்கள். அத்தகு உழுகுடைப்பதியிலே இலுப்பை மர நிழலிலே தான் இந்த ஸ்ரீ சக்கரத்தை வைத்து பூசைகள் ஆற்றி இன்றைக்கு வளர்ந்த ஒரு கோயிலாக துர்காதேவி தேவஸ்தானம் விளங்குகிறது. நான் நினைக்கிறேன் உலகத்திலே மிக பிரமாண்டமான பெரிய ஆலயமாக இருப்பது தெல்லிப்பளை துர்காதேவி அம்பாளுடைய ஆலயம். இந்த ஆலயத்திலே செயத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் அரிய பணிகளை ஆற்றி தான் செல்லும் இடந்தோறும் சொற்பொழிவுகளுக்கு செல்லும் இடங்கள் எல்லாம் தெல்லிப்பளை துர்க்கை அம்பாளுடைய திருவருளை அந்த அடியார்களுக்கெல்லாம் எடுத்து ஓதி உலகத்தினுடைய பல பாகங்களிலும் இருந்து தெல்லிப்பளை துர்க்கை அம்பாளுடைய ஆலயத்திற்கு வருகை தந்து வழிபாடு ஆற்றி அருள் பெற்று செல்வதை நாங்கள் எல்லோரும் பார்த்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு 4 திக்கிலும் 4 ராஜகோபுரங்களோடு யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதி வாதிலும் பிரதான ராஜகோபுரத்தோடும் 5 ராஜகோபுரங்கள் கொண்ட ஒரு ஆலயமாக வளர்ச்சி பெற்றிருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம். இந்த ஆண்டு மகா கும்பாபிஷேகத்துக்கு பிற்பாடு தங்க வர்ணம் பூசிய அருமையான அந்த பெரிய கொடித்தம்பம் உலகிலேயே நான் நினைக்கிற இந்த கொடித்தம்பமாக இருக்கும். அப்படி ஒரு கொடித்தம்பத்தை நிறுவி இந்த மகோற்சவ பெருவிழா இனிதாக நடைபெறுகிறது. ஆண்டுதோறும் ஆவணி மாதத்து
திருவோண நட்சத்திரம். திருவோணத்தில் பிறந்தவன் ஒரு கோணத்தை ஆழ்வான் என்று சாத்திரங்கள் சொல்லும். அத்தகு திருவோண நட்சத்திரம் 27 நட்சத்திரங்களிலே 2க்குத்தான் திருவென்கின்ற அடை. ஒன்று சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை, அடுத்தது திருவோணம். இது நாராயணனுடைய நட்சத்திரமாகவும் இருக்கிறது. அத்தகு சிறப்புமிக்க ஆவணி திருவோணம் மிக மகத்துவமான ஒரு நல்ல நாள். அத்தகு நாளிலே தீர்த்தோற்சவம் நடைபெறும் முகமாக 12 தினங்கள் மகோற்சவ பெருவிழா நடைபெறுவதற்கு அன்னை சிவத்தமிழ் செல்வி சைவப்புலவர் தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் நிர்ணயித்து வைத்தார்கள். ஆதி மூலத்தில் நின்ற திருக்கோலத்தோடு அம்பாள் சங்கு சக்கர சூல கபால தாரணியாக இருந்து அருள் பாலித்து வருகிறாள். இந்த ஆலயத்திலே எழுந்தருளி திருவீதியுலா வருகின்ற அம்பையும் நின்ற திருக்கோலத்திலே சங்கு சக்கரத்தையும் சூல கபாலத்தையும் தாங்கியவளாக பிரமாண்டமான மூர்த்தியாக இருந்து அருள் பாலிப்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ளுகிறீர்கள். அத்தகு தாய்க்கு இன்றைக்கு தேர்திருவிழா. ஏராளமான லட்சக்கணக்கான அடியவர்கள் இங்கே பக்தியோடு வந்து வழிபாடு காட்டிக் கொள்ளுகின்ற இந்த வேளையிலே நீங்களும் நெல்லிப்பளை துர்க்கை அம்பாளுடைய மேலான திருவருளை பரிபூர்ணமாக பெற்று இந்த மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்பவர் சைவப்புலவர் கந்த சத்யதாசன் அவர்கள். நன்றி. துர்கா சரணம் சரணம் தாயே, தேவி சரணம் சரணம் தாயே, அம்மா சரணம் சரணம் தாயே, ஆத்தாள் சரணம் சரணம் தாயே என்று பக்திபூர்வமாக நாளும் பொழுதும் போற்றி துதித்து வழிபாடு ஆற்றுகின்ற அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக வீற்றிருந்து அருள்பாலிக்கின்ற அன்னை துர்காதேவி தாயார் திருவருள் புரிந்து அருள்பாலிக்கின்ற புண்ணியமான ஒரு தலம் நெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம். இந்த ஈழவள நாட்டிலே மிக பழமையான துர்காதேவியினுடைய ஆலயங்களிலே தனித்துவமான ஒரு ஆலயமாக மிளிர்வது தெல்லிப்பளை துர்காதேவி தேவஸ்தானம். இந்த ஆலயம் மிக பழமை வாய்ந்த ஆலயமாக அமைப்பெற்றிருக்கிறது. ஸ்ரீசக்கர வழிபாட்டோடு ஆரம்பமாகிய இந்த ஆலயம் இன்றைக்கு சிவத்தமிழ் செல்வி அன்னை தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களுடைய தலைமைத்துவத்திலே இயங்கி அந்த நிர்வாகத்தினாலே மிக பிரசித்தி பெற்ற ஆலயமாக மிளிர்ந்தது. வருகின்ற அடியவர்களுக்கெல்லாம் வழிபாட்டினுடைய முறைகளையும் உத்திகளையும் வழிபாட்டு நோக்கங்களையும் எடுத்து கூறி அடியார்களை வழிப்படுத்தியவர் அன்னை சைவப்புலவர் தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள். உண்மையிலே அவருடைய பெரும்பணி சிறப்புக்கும் போற்றுதற்கும் உரியது. அகில இலங்கை சைவப்புலவர் சங்கத்திலே பொருளாளராக இருந்து சங்கத்தை வளர்த்தெடுத்த பெருமைக்குரியவர். என்னுடைய சொற்பொழிவுகளை பல தடவைகள் பாராட்டி வாழ்த்துக்கள் வழங்கிய அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களுடைய அந்த நிர்வாகத்தினாலே அடியார்களுடைய வழிபாடு மேம்பாடடைய தொடங்கியது. ராகு காலத்திலே துர்க்கையினுடைய வழிபாடு என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று. ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டால் அவள் ராசி துர்க்கையாக வளர்ந்து கொள்வாள் அல்லவா? வாழ்வுமானவள் துர்கா, வாழ்வுமானவள், வானில் நின்றவள், இந்த மண்ணில் வந்தனள், தாழ்வு அற்றவள் துர்கா, தாயுமானவள், தாபம் நீக்கியே எம்மை தாங்கும் துர்க்கையே என்று அடிக்கடி பஜனை பாடல்களையே பாடி வழிபடுபவள் அன்னை துர்காதேவி. ராகு காலத்தில் இந்த தாயை வேண்டினேன், ராகு துர்க்கையே, ஜெய தேவி துர்க்கையே, ராசி துர்க்கையே என்று பலவாறாக வழிபாடு ஆற்றுகின்ற வகையிலே சிவத்தமிழ் செல்வி அவர்களுடைய வழிகாட்டலே ஒவ்வொரு செவ்வாய் வாரத்திலும் மாலையிலே 3 மணி தொடக்கம் 4:30 மணி வரைக்குள்ளே இருக்கின்ற அந்த ராகு காலத்திலே சிறப்பு பூசைகள் நடைபெற்று எம்பெருமாட்டி திருவீதி உலாவாக உள்வீதி வலம் வந்து அடியார்களுடைய துன்பங்கள் துயரங்களை போக்குகின்றவள் தெல்லைப்படை துர்காதேவி தாய். துர்க்கை என்றாலே துக்கத்தை நீக்குபவள் என்பது பொருளாகின்றது. ஆகவே அவள் துக்க நிவாரணியாக கூட இருந்து அருள் பாலிக்கின்ற தாயாக விளங்குகிறாள். அத்தகு சிறப்புமிக்க துர்காதேவிக்கு ஆண்டுதோறும் ஆவணி மாதத்து திருவோண நட்சத்திரத்தை தீர்த்த நன்னாளாக கொண்டு 12 தினங்கள் மகோற்சவ பெருவிழா நடைபெறுகிறது. இங்கே சிறப்பாக மஞ்சத் திருவிழா, கைலாச வாகன திருவிழா, வேட்டை திருவிழா, பெரிய சப்பர திருவிழா, அது மட்டுமல்ல
மூன்று சக்திகள் அன்று துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதியாக முத்தேவியர்களுடைய திருவிழா, தேர் திருவிழா, தீர்த்த திருவிழா என்று சிறப்பான உற்சவங்கள் இதற்கிலே நடைபெறுகின்ற சிறப்பை பார்க்கிறோம். உண்மையிலே சைவ புலவராக விளங்கிய கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் சைவ சமய சாஸ்திரங்களையும் 12 திருமுறைகளையும் கந்தபுராணம் போன்ற புராண படனங்களை நிகழ்த்துவதிலே மிகச் சாதனை படைத்தவர். இன்றும் எங்களுடைய கலாநிதி ஆறு திருமுருகன் ஐயா அவர்களுடைய தலைமையிலே இந்த திருமுறை விழாக்கள், புராண படனங்கள் மிகச் சிறப்பாக ஆலயத்திலும் அங்கே அமைந்திருக்கின்ற திருமுறை மண்டபத்திலும் சிறப்பாக நடைபெறுகிறது. அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்கள் ஆலயத்தினுடைய தென்கிழக்கு மூலையிலே முதல்ல அமைத்தது ஒரு திருமுறை மண்டபம். அந்த திருமுறை மண்டபத்திலே தான் அக்காலத்திலே அருகிலே ஓலையினாலே பந்தல்களிட்டு அன்னதானம் வழங்கப்படுகின்ற சிறப்பை பார்க்கிறோம். அத்துணை தூரம் திருமுறைக்கு பெருமை சேர்த்த ஒரு ஆலயம். இன்றைக்கும் ஓதுவா மூர்த்திகள் பலர் பக்திபூர்வமாக திருமுறைகளை ஓதுவது மட்டுமல்ல, கந்த புராணம், பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம் போன்ற புராண படனங்களை நிகழ்த்துகின்ற ஒரு ஆலயமாகவும் 12 திருமுறைகளை முற்றோதல் செய்கின்ற ஆலயங்களிலே ஒன்றாகவும் இந்த தெல்லிப்பளை துர்காதேவி அம்பாளுடைய ஆலயம் விளங்குகிறது. இப்பொழுது கூட இந்த தேர் எம்பெருமாட்டி தேர்முட்டியிலே தரித்திருக்கின்ற இந்த புண்ணியமான வேளையிலே அந்த திருமுறை மண்டபத்திலே சங்கீத விற்பன்னர்கள், ஓதுவார்கள், திருமுறை வெள்ளாளர்கள், பன்னிசை வேந்தர்கள் வருகை தந்து பண்ணோடு பெருமாட்டுக்குரிய திருமுறை பாடல்களை இனிதாக பாடி வழிபட்டு கொள்ளுகின்ற சிறப்பையும் பார்க்கிறோம். அத்தகைய புண்ணியமான இந்த நல்ல வேளையிலே தேர் திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. தேர் என்றாலே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமானது. தேர் ஏதாவது ஒன்றை நீ தேர்ந்து எடு. அது படிப்பாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். ஆகவே தேர்ந்தெடுப்பது என்பது மிக முக்கியம். அதைவிட இந்த சேர்னுடைய சக்கரங்கள் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 பாதங்களை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அந்த நாற்பாதத்திலே ஏதாவது ஒன்றை நாங்கள் தேர்ந்தெடுத்து வாழ்க்கையிலே ஒழுக வேண்டும். அதை சக்கரங்கள் குறிக்கிறோம். தேரிலே கிட்டத்தட்ட 3 முக்கியமான பகுதிகளை பார்க்கிறோம். ஒன்று கீழ்ப்பகுதி, இன்னொன்று மேல்விதானம், இடையிலே அம்பாள் எழுந்தருளி இருக்கின்ற அந்த பீடம் அமைந்த பகுதி. இது எதை காட்டுகிறது என்றால் 3 உலகங்கள் மிக முக்கியமான உலகங்கள். இன்றைக்கு நாங்கள் பல பேர் இந்த மண்ணுலக வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மண்தான், இந்த பூமிதான் எங்களை வாழ வைக்கின்ற சிறப்பு. புவனியில் போய் பிறவாமையில் நாள்லாம் போக்குகின்றோம், அவமே இந்த பூமி என்று மணிவாசர் எங்களை பார்த்து கவலைப்பட்டார். இது சிவன் உய்யக்கொள்கின்ற ஆறு. அப்படியான அந்த பூமி தட்டிலேதான் அம்பாள் எழுந்தருளி இன்றைக்கு தேரிலே இருக்கிறார் என்றால் நாங்கள் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? அந்த துர்காதேவி தாயை இருதயத்திலே, எங்களுடைய இதயத்திலே கொண்டு வந்து இருத்த வேண்டும். அது மிக முக்கியமான தேர் திருவிழாவினுடைய தத்துவார்த்தங்களிலே ஒன்று. அது மட்டுமல்ல, அங்கே மேல் விதானத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது ஆகாயம் வரைக்கும் அமைந்திருக்கின்ற சிறப்பை பார்க்கும். ஒரு காலத்திலே சிவபெருமான் தான் முப்புறத்து அசுரர்களை அழிப்பதற்காக தேரிலே புறப்பட்டார். தேவாதி தேவர்கள் 33 கோடி தேவர்களும் சேர்ந்து ஒரு தேரை வடிவமைத்து கொடுத்தார். அவ்வளவு தூரம் அந்த தேர் இன்றைக்கு உலகத்திலே பல ஆலயங்களும் மிக உன்னதமான ஒரு உற்சவமாக நடைபெறுகிறது. தேர் திருவிழாவை தரிசித்தால் எத்தனையோ வகையான பாவங்கள் தீர்ந்து கொள்ளுகிறது. தேர் திருவிழாவிலே தான் தரும காரியங்கள், புண்ணிய காரியங்கள், நேர்த்திக்கடன்களை நாங்கள் நிறைவேற்றி அருள் பெறுகிறோம். இங்கே பேராசிரியர் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள், அதே போல பேராசிரியர் கைலாசநாத குருக்கள் ஐயா அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், தேர் என்பது அசைகின்ற நிலையிலே இருக்கின்ற ஒரு கோயில். எப்படி மூலாலயத்திலே அம்பெருமாட்டி கிழக்கு நோக்கி பார்த்த வண்ணமாக இருக்கிறாள். ஆனால் தேரிலே அசைந்து அசைந்து எல்லா திசையிலும் தன்னுடைய அருட்பார்வையை செலுத்தி எல்லா திசையிலும் நின்று கொண்டிருக்கின்ற அடியார்களை நோக்கி அவர்களுக்கு அருள் பாலிப்பது அம்பிகையினுடைய அந்த கடைக்கண் பார்வை. எங்களுடைய அபிராமி பட்டர் சொன்னது போலே தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரையா மனம் தரும், தெய்வ வடிவந்தரும்,
நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை என்று துர்காதேவி தாயினுடைய கடைக்கண் பார்வை எங்களுக்கு பட்டுவிட்டாலே போதும், நாங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ வகையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். யார் யாரெல்லாம் மனமுருகி பக்தியோடு வழிபாடாற்றுகிறார்களோ அவர்களுக்கு அம்பாளுடைய கருணை இருக்கு. அது மட்டுமல்ல, இந்த தேர் வடத்தை பற்றி இழுக்கிறார் பாருங்கள். ஒரு தடவையாவது அம்பாளுடைய தேர் வடத்தை பற்றி இழுத்துவிட்டால் அன்னை துர்காதேவியினுடைய மனதிலே நாங்கள் எல்லாம் ஒரு இடம் பிடித்து விடலாம் என்று ஆண்கள் ஒரு பக்க வடத்தையும் பெண்கள் ஒரு பக்க வடமாக இன்றைக்கு உலகிலே சமத்துவம் பேசுகிற காலத்திலே அன்னை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டி அவர்கள் இங்கே சம உரிமையை ஆண்களுக்கு பெண்களுக்கு நிலைநாட்டிய சிறப்பை நாங்கள் எல்லாரும் பார்த்து கொள்ளுகிறோம். அத்தகு தூரம் அந்த தேர் வடத்தை பற்றி இழுத்து வந்தார். தேர் இழுக்கின்ற காலத்திலே அங்கே சேர் இழுக்கும் போது சரக்கு கட்டை போடுகிறார்கள். இது எதற்காக போடுகிறார்கள்? நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையே ஒரு தேரோட்டம்தான். நாங்கள் வாழுகிற காலத்தில் மனம் போன போக்கிலே போகிறோமே, மனம் போன போக்கிலே போக வேண்டாம் என்று ஔவை பாட்டியார் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். நாங்கள் நினைத்தபடி பிழையான பாதையிலே போனால் உண்மையான ஒரு பக்தனுக்கு அங்கே இறைவி திசை திருப்பி விடுவாள். இது பிழையான பாதை, அங்கே போகாது என்று பாதையை மாற்றுவார். அதை போலேதான் தேரெழுக்கின்ற காலத்திலே நாங்கள் எல்லாரும் தேரை இழுக்கிறோம். ஆனால் சரியான வீதி வழியாக செல்வதற்காகத்தான், அங்கே திசை திருப்புவதற்காக சறுக்கு கட்டை போடப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த தேரிலே 8 மூலைகள் இருப்பதை, எண்கோணத்திலே அமைந்திருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அது எண்கோணத்தில் 8 யாளிகள் அமைந்து ஒரு வாகு மாலைகளை தூக்கிய வண்ணமாக இருக்கிறது. ஆனாலும் அம்பாளுக்கு சேவகம் செய்தாலும் அவர்களுக்கிடையே ஒற்றுமை இல்லை. ஒருவர் நான் அங்கே போகிறேன், ஒருவர் இங்கே போகிறேன் என்று 8 யாளிகளும் 8 திசையை நோக்கி இழுத்து கொண்டிருக்கிறது. அதை போலேதான் இந்த உலகத்திலே எங்களை போன்ற பல மனிதர்களை பார்க்கிறோம். அக்கறை மாட்டுக்கு இக்கரை பச்சை, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்று அங்குமிங்கும் எங்கும் அலைந்து திரிவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நீ எந்த தெய்வத்திடத்திலே போனாலும் இறுதியிலே என்னிடத்திலே வருவாய். சில பேர் மகிமையான ஆதியான மெச்சமயமான உண்மை சமயமான சைவ சமயத்திலே பிறந்து கூட இன்றைக்கு அற்ப ஆசைக்காக வைத்து பசிக்காக மற்றவர்களிடத்திலே கையேந்தி மதமே மாறுகின்ற நிலை இருக்கிறது. அது தவறானது. மதமாற்றம் என்பதே தவறானது. ஒருவன் செய்த புண்ணியத்தின் வகையான் அவன் அந்த சமயத்திலே பிறந்து கொள்ளுகிறான். ஆகவே சைவமாம் சமயம் சாரின் ஊழ் பெறல் அரிது என்று சிவஞான சித்தியார் சொல்லுகின்ற இந்த அரிதான மெச்சமயத்திலே நாங்கள் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். ஆனால் நீ தற்செயலா வேறு சமயத்துக்கு போனால் கூட இறுதியே என்னிடத்திலே வருவாய் என்று 8 அந்த கோணங்களும் மேலே சென்று கூர் முடியிலே முடிவடைவதை நாங்கள் பார்க்கிறோம். இது தேர்னுடைய முடி மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையினுடைய முடிவையும் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். தேர் திருவிழாவினுடைய தத்துவார்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நோக்கம் என்ன, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? இன்றைக்கு பல பேர் வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியாமலே வாழ்ந்து கொள்ளுகிறார். ஆனால் வாழ்க்கையினுடைய இறுதி லட்சியம் சைவ சித்தாந்தம் மிக தெளிவாக சொல்லியது சிவபெருமானுடைய திருவடியிலே சென்று பேரின்பத்தை அனுபவிப்பது. இதைத்தான் எங்களுடைய நல்லூர் யாழ்ப்பாணத்து நல்லூர் சிலசிறி ஆறுமுகநாவலர் தெளிவான ஒரு கேள்வி கேட்டார். நமக்கு இந்த சரீரம் ஏன் கிடைத்தது? இந்த சரீரத்தை பயன்படுத்தி இறைவனுக்கு தொண்டு செய்து இறைவனை வழிபட்டு முத்து இன்பம் பெறும் பொருட்டையா. ஆகவே அந்த முடி என்பது முத்து இன்பத்தை குறிக்கிறது. முடியை பாருங்கள், அது நல்ல வடிவாக ஒளி வீசுகிறது, சலசலகென்று சத்தம் போட்டுக் கொள்ளுகிறது. இது எதை காட்டுகிறது என்றால், நீ முத்து இன்பத்தை அனுபவித்தால் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும். அங்கே துன்பம் இல்லை, இன்பமே என்னாலும் இருக்கின்ற அந்த நிலை வந்து கொள்ளும் என்பதை காட்டுகிறது. ஆகவேதான் அந்த முடியின் மேலே பாருங்கள், அருமையான ஒரு குடை இருக்கிறது. என்ன வெயிலே போனால் என்ன, மழையிலே போனாலும் அது வெயிலும் படாது மழையிலும் நனையாமல் பாதுகாத்து கொள்கிறது அல்லவா சிவனுடைய திருவடி நிழல். அதான் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் இந்த இணையடி நிழலே என்று அன்றைக்கு நாவுக்கரசருக்கு சிவபெருமான் திருவடி நிழலை காட்டினார் அல்லவா. அந்த திருவடி நிழலை இன்றைக்கு பல பேர் இந்த ஆலயத்திலும் அப்படியான ஒரு சூழ்நிலையை அனுபவித்து கொண்டிருக்கிற சிறப்பை பார்க்கிறோம். அத்தகு சிறப்பு மிக்க இந்த தெல்லிப்பளை துர்காதேவி அம்பாளுடைய ஆலயத்தை இன்றைக்கு பல ஆண்டுகளாக கலாநிதி 6 திருமுருகன் அவர்கள் தலைமையிலே நிர்வகித்து வருகிறார்கள். சைவத்தையும் தமிழையும் வளர்க்க வேண்டும்,
சைவ சித்தாந்தத்தை வளர்க்க வேண்டும், திருமுறைகளை வளர்க்க வேண்டும், சைவ சமயம் சார்வதற்காக பலரை ஆட்படுத்த வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு பல வகையிலும் தொழிற்பட்டு வருகின்ற தெல்லிப்பளை துர்காதேவி அம்பாளுடைய தேர் திருவிழா இன்று சனிவாரத்திலே சிறப்பாக நடைபெறுகிறது. லட்சக்கணக்கான அடியவர்கள் இங்கே வருகை தந்து வழிபாடு ஆற்றுகிறார்கள், தங்களுடைய நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுகிறார். உண்மையிலே கற்பூர சட்டி ஏந்தி, பால்காவடி தாங்கி, ஆட்டக்காவடி, தூக்குக்காவடி, பறவக்காவடி ஆந்தி அங்கப்பிரதிஷ்டை செய்து அடியடித்து வழிபாடு ஆற்றுகின்ற அன்பர்கள் மட்டுமல்ல, தெல்லிப்பளையிலே இந்த பஜனை பாடி வழிபடுகின்ற வாக்கும் வாழ்வு என்று சொல்லுவார். அந்த வாக்கினாலே வழிபடுவது என்பது மிக மிக முக்கியமானது. இந்த தெல்லிப்பளையிலே அன்னையினுடைய வழிகாட்டலே துர்காதேவி மகளிர் இல்லம் அமைக்கப்பட்டு சைவ பண்பாட்டோடு கலாச்சாரத்தோடு பிள்ளைகள் எல்லாம் எம்பெருமாட்டிக்கு தொண்டு செய்து படிப்பிலேயும் வாழ்க்கையிலும் முன்னேறி கொள்ளுகிறார்கள். உண்மையிலே அவர்களுடைய பசிப்பிணியை தீர்ப்பதற்கு உங்களை போன்ற பல பேருடைய ஒத்துழைப்பு சிறப்பாக அமைந்து கொள்ளுகிறது. செவ்வாய் வெள்ளிவாரம் ஒவ்வொரு செவ்வாயிலும் வெள்ளியும் வருடத்திலே கிட்டத்தட்ட 100 நாட்கள் இந்த செவ்வாயும் வெள்ளியும் அமைந்து கொள்ளும். அதை போன்று விசேஷ நாட்கள், மகோற்சவ நாட்கள் எல்லாம் சிறப்பாக அன்னதானம் வழங்கப்படுகிறது. மற்ற ஆலயங்களிலே அவரவர் நினைத்து கொண்டால் மடம் நிறுவி அன்னதானம் செய்து கொள்ளலாம். ஆனால் தெல்லிப்பளையிலே இந்த அன்னபூரணி மண்டபம் என்று சொல்லுகின்ற துர்காதேவி தேவஸ்தானத்திற்கு கீழே இயங்கிக் கொள்ளுகின்ற அன்னதான மடத்திலே மட்டும்தான் அன்னதானம் நடைபெறும். உங்களைப் போன்ற பல பேருடைய நிதியுதவி, பொருளுதவி இன்றைக்கு அம்பாளுக்கு நிறைவாக கிடைத்து பல பேர் அன்னதான பணியிலே செய்து கொள்ளுகிறார்கள். நீங்கள் பல பேர் ஆலயத்துக்கு வராவிட்டாலும் அங்கிருந்து அனுப்புகின்ற பணம் இந்த ஆலயத்திலே ஏராளமான திருப்பணிகளை வளர்த்து கொள்ளுகிறது. வித்தியாசமாக இருக்கிறது.
கண்ணியது குன்புகள் கற்பது உன்னாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில் பகல் இரவாய் நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியமேதே என்னம்மே புவியேழையும் பூத்தவளாக இந்த உலகம் எல்லாவற்றையும் காக்கின்றவளாக விளங்குபவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக இருக்கின்ற அன்னையானவள். அத்தகு தாயானவள் மகிஷாசுரன் என்கின்ற அசுரனுடைய ஆணவத்தை அடக்கி அவனை தன்னுடைய பக்தனாக்குகின்ற வகையிலே மகிஷாசுரனை சங்காரம் செய்தமையாலே மகிஷாசுர மர்த்தனி என்கின்ற திவ்யமான பெயரை கூட பெற்றுக்கொண்டாள். அத்தகைய சிறப்புமிக்க தாய் அடியார்களுடைய துக்கத்தை நீக்குபவளாக இருக்கிறாள். அதனாலே துர்க்கை என்கின்ற சிறப்பு வருகிறது. அத்தகைய துர்காதேவி தாய் இந்த சைவ சமயத்தவர்களாலே பண்டு தொட்டு வழிபாடு செய்யப்பட்டு வந்திருக்கிறது. பழந்தமிழர்களுடைய வழிபாட்டு காலமாகிய சங்க காலத்திலே கொற்றவை என்கின்ற திவ்யமான திருநாமத்தோடு துர்க்கை வழிபாடு செய்யப்பட்டவளை நாங்கள் பார்க்கிறோம். கொற்றம் என்றால் வெற்றி, வெற்றிக்குரிய கொற்றவை தாயாக விளங்கவள் துர்காதேவி. ஆகவே துர்க்கையை யார் யாரெல்லாம் வழிபாடு ஆற்றிக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைத்து கொள்ளும் என்பது சிறப்புக்குரியது. அத்தகைய துர்காதேவியினுடைய பெயரிலே வல்லவர் காலத்திலே கூட கொற்றவைக்கு கோயில்கள் அமைத்திருக்கின்ற சிறப்பை பார்க்கிறோம். அந்த பஞ்சரதங்களிலே திரௌபதி ரதம் கொற்றவைக்குரிய ரதமாக இருக்கும். இப்படி பழமையான அந்த துர்காதேவி வழிபாடு பிற்காலத்திலே எங்களுடைய நாயக்க மன்னர்கள் அதிகம் போற்றி வழிபட்டார். அவர்கள் வெற்றி வேண்டி வீரம் வேண்டி துர்க்கையை வழிபட்டார். இன்றைக்கும் இந்தியாவிலே மேற்கு வங்காளம், பாகிஸ்தான் போன்ற பிரதேசங்களிலெல்லாம் துர்க்கையினுடைய வழிபாடு அதிகமாக இருக்கிறது. இந்த ஈழவள நாட்டிலே துர்க்கை வழிபாடு பிரபல்யமடைய தொடங்கியது தெல்லிப்பளை துர்க்கையம்பாளுடைய ஆலயம். நான் அறியக்கூடியதாக கீரிமலை நகுலேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே வடக்கு புகமாக கடலை நோக்கி பிரம்மாண்டமான ஒரு துர்க்கையினுடைய திருவுருவத்தோடு அளவான ஒரு சிறிய கோயில் அமைந்திருக்கிறது, இன்றைக்கும் காணலாம். ஆனால் தெல்லிப்பளை துர்காதேவி அம்பாளுடைய ஆலயம் எங்களுடைய கலாநிதி அன்னை சைவப்புலவர் பண்டிதை சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களுடைய வழிகாட்டலோடும் வழிபாட்டு முறைகளை அடியார்களுக்கு எடுத்து கூறுவதனாலேயும் பக்தி முறையை சொன்னதனாலும் பல பேர் வந்து வழிபாடு ஆற்றினார்கள். அந்த வழிபாடு தான் துர்க்கையினுடைய அருளை எல்லாருக்கும் கிடைக்க செய்தது. இந்த உண்மையான பக்தி இன்றைக்கும் வெளிநாடுகளிலே சென்று ஏராளமானவர்கள் உங்களைப் போல வாழ்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே துர்காதேவியை வழிபட்டு நேர்த்தி வச்சு அதனாலே தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேறியவர். நான் அறிந்த அளவிலே மிகச்சிறிய ஒரு ஆலயமாக இருந்த இந்த கோயில் இன்றைக்கு பிரமாண்டமாக வளர்ந்திருக்கிறது என்றால் அன்னையினுடைய அந்த மேலான திருவருள் கடாட்சத்தை நாங்கள் ஒரு கணம் எண்ணி எண்ணி பார்க்கிறோம். அத்தகைய வெற்றிக்குரிய அந்த கொற்றவை தாய்க்கு தெல்லிப்பளையிலே நான் நினைக்கிறேன் 1982ஆம் ஆண்டிலே இந்த புதிய சித்திரத்தேர் வடிவமைக்கப்பட்டது. இன்றைக்கு கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளாக இந்த ஆலயத்திலே இந்த தேரோட்ட பெருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகின்ற சிறப்பை நாங்கள் பார்க்கிறோம். காலத்துக்கு காலம் இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற்றது மட்டுமல்ல, ஆலயத்திலே மிக பிரமாண்டமான ராஜகோபுரங்களோடு இன்றைக்கு காட்சி தருகிறது. தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கத்தினுடைய பணி போற்றுதற்குரிய, உண்மையிலே எத்தனையோ இடத்திலே இந்து இளைஞர் சங்கங்கள் இருந்தாலும் போற்றுதற்குரிய சங்கமாக இருப்ப தெல்லிப்பளை இந்து இளைஞர் சங்கம். அவர்களை கூட சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பா குட்டியவர்கள் வழிநடத்தி அக்காலத்திலே பல பெரியவர்கள் இந்த சங்கத்தினூடாக பாடு பரவு பணி செய்ய என்று சரியை தொண்டாற்றுவதற்கு வழிகாட்டினார். இந்த ஆலயத்திலே அதிகாலையிலே இருந்து கூட்டி கழுவி துப்புரவு செய்து தோரணம் மாவிலைகள் வாழைகளாலே அலங்கரிப்பது முதலாக சுவாமி தாங்குவது வரையாக பல வகையான தொண்டுகளை ஆற்றுகின்ற பணி இந்த இந்து இளைஞர் சங்கத்திற்கு இருக்கின்ற தனியான சிறப்பு. இத்தகைய சிறப்பு மிக்க தெல்லிப்பளையிலே தான்
இந்த ரதோற்சவ பெருவிழா இனிதாக நடைபெறுகிறது. துர்கா புஷ்கரணி என்கின்ற தீர்த்த தடாகத்திலே திருவோண நாள், ஆவணி மாதத்து திருவோணம், மகத்துவமான நட்சத்திரம், தீர்த்த திருவிழா நடைபெறுகின்ற சிறப்பை பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த திருவோணத்திலே தீர்த்தம் நடைபெறுகின்ற ஆலயம் மிக மிக குறை. பௌர்ணமி என்றால் பல ஆலயங்களிலே தீர்த்த திருவிழா தேர் திருவிழா நடைபெறும். அமாவாசையிலே பல ஆலயங்களிலே தேர் திருவிழா தீர்த்த திருவிழா நடைபெறும். ஆனால் இந்த திருவோணத்திலே நடைபெறுவது மிகச் சிறப்பு. அது அம்மா எடுத்துக் கொடுத்தது. இன்றைக்கு மற்ற கோயிலுக்கு நாங்கள் போக வேண்டும், இங்கே வர முடியவில்லை என்று யாரும் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த திருவோணத்திலே இன்றைக்கு தீர்த்தம் நடைபெறுகின்ற சிறப்பையும் தெல்லிப்பளையிலே நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, நித்தமும் வழிபாடு செய்கின்ற ஒரு புண்ணியமான ஆலயம். தொண்டர் நாள்தோறும் துதி செய்ய அருள் செய் கேரீச்சரம் அதுதானே என்று பக்தியோடு போற்றி வழிபாடு செய்கின்ற ஒரு ஆலயமாக இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. இங்கே துர்கா மகளிர் இல்லம் ஒன்று இருக்கிறது. அதைப்போலே முதியவர்களுடைய இல்லம் இருக்கிறது, நூல் நிலையம் இருக்கிறது, அது மட்டுமல்ல அறநெறி பாடசாலை இருக்கிறது. இப்படி பல அமைப்புகள் இணைந்து கொண்டு இந்த ஆலயம் ஒரு அறப்பணி ஆற்றுகின்ற ஆலயமாகவும் சைவ சமயத்தை மேம்படுத்துகின்ற ஆலயமாகவும் திருமுறைகள் சைவ சித்தாந்த சாஸ்திரங்களை வளர்த்து கொள்ளுகின்ற ஆலயமாகவும் அமைந்து வருகிறது என்றால் அன்னையினுடைய வழிகாட்டலே இன்றைக்கு கலாநிதி 6 திருமுருகன் ஐயா அவர்கள் செய்ய பணி போற்றுவதற்கும் பாராட்டுவதற்கும் முடியாது. எல்லாம் வல்ல அந்த துர்காதேவி தாயை நாங்களும் பக்தியோடு போற்றி வணங்கி அம்பாளுடைய அனுக்கிரகத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். அன்னையினுடைய அந்த திருவருள் கடாட்சம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுவினி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத கணவனும் மனைவியும் தவறாத சந்தானமும் காளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தலைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் என்று சொல்லப்படுகின்ற 16 வகையான செல்வப்பேறுகளையும் பெற்று மண்ணிலே நல்ல வண்ணம் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளவர் சைவப்புலவர் சைவ சித்தாந்த பண்டிதர் வர்ணனை கலாநிதி கந்த சத்யதாசன் அவர்கள். பூதலமாதும் வாழ்க, பொன்மலை பொழிந்து வாழ்க, வேத ஆகமமும் வாழ்க, வேந்தர் செங்கோலும் வாழ்க, தீரில் ஐந்தெழுத்தும் திருநேரும் வாழ்க, தெல்லிநகர் உலகுடை பதியுரை துர்காதேவி அடியார்கள் குடியோங்கி வாழ்க வாழ்க வாழ்க.